ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இது நம்மளோட விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனல். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க யூடியூப் க்ரோத், யூடியூப் பற்றின டுட்டோரியல்ஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தமிழில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு டீட்டெயிலாக எந்த சேனலும் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களோட யூடியூப் சேனல் க்ரோத்துக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான், அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணுறது எப்படி, என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட ஸ்பாட்லைட்னா என்ன செட்டிங்ஸ் அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா, ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்களும் பாருங்கள், எப்படி அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நான் செட் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிரியேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்லோட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் நம்ம இந்த யூடியூப் அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தோமோ அதே தான் வரும். பட் நம்ம இதை எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் போய்ட்டு யார் எந்த மாதிரியான டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப் ஸ்பாட்லைட் அப்படின்னு போட்டு நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன டைட்டில் வச்சு, ஹவு டு ஆட் வீடியோ ஸ்பாட்லைட் டு யூடியூப் சேனல் 2020 அப்படின்னு போட்டு, ஹவு டு ஆட் வீடியோ ஸ்பாட்லைட் ஆன் யூடியூப் கஸ்டமைசேஷன் அப்படின்னு போட்டு ஒருத்தவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத இப்போ நான் என்ன டைட்டில் வைக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூடியூப் லேஅவுட் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போடுறேன். ஸோ ஹவு டு ஆட் யூடியூப் வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் 2021 போட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டு நான் இந்த இடத்துல யூடியூப் லேஅவுட் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 வேர்ட்ஸ் 100 வார்த்தைகள் தான் போட முடியும். ஸோ அதனால் இங்கே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த அண்டுக்கு இந்த அண்டு சிம்பிள் போட்டுக்கிறேன். ரைட், ஸோ இப்போ 99 வந்துருச்சு. ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எழுதி ஆகணும். நான் பை டிஃபால்ட்டாக நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுன்றதுக்காக இந்த லைனை போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ இந்த வீடியோ நம்ம ஆன் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்றத கீழே கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை நம்மளும் போட்டே ஆகணும். எ ஷார்ட் யூடியூப் வீடியோ டுட்டோரியல் ஹவு டு ஆட் வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடிங் வீடியோ ஸ்பாட்லைட் யூடியூப் செட்டிங் அண்ட் ஈஸி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் கிளியராக போட்டிருக்காரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் மாற்றி நம்ம போட்டுக்கலாம். ரைட், ஸோ அதனால் நான் அப்படியே காப்பி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில டேக்ஸ் போடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டேக்ஸ் போடுறேன், ஹேஷ்டேக். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்பாட்லைட் ஆர் யூடியூப் செட்டிங்ஸ்ன்னு போடுங்க, யூடியூப் டுட்டோரியல். ஸோ ஒரு 3 கீவேர்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ யூ வில் லேர்ன் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் குட்டியாக போட்டு இங்கே இருக்கிற டைட்டில் நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் இந்த இடத்துல போயிட்டு ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் யூடியூப் வீடியோ ஸ்பாட்லைட் யூடியூப் லேஅவுட் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு இங்கே 2021 அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அண்ட் அங்கே சிம்பிள் மாற்றணும் இல்லைங்களா, அந்த சிம்பிள் நான் இங்கே அண்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட டிஸ்கிரிப்ஷனை லென்த்தியாக போடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரையும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே எடுத்து வச்சு இதெல்லாம் எப்படி இந்த கீவேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போக நம்ம வீடியோஸ்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு டுட்டோரியலாகவே நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ நான் இதிலிருந்து சில கீவேர்ட்ஸ் மட்டும் நான் போட போகிறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் லேஅவுட்,
ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதிலலாம் கொஞ்சம் ப்ளே பண்ணி விட்டுட்டீங்க, உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் டேக்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே அப்படியே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இங்கே உங்களோட தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த தம்ப்நெயில் க்ரியேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து போக போக பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தம்ப்நெயிலை யூஸ் பண்ணி இங்கே நான் வந்து சேஞ்ச் தம்ப்நெயிலில் கொடுத்து இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் வீடியோ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் போடுங்க. இப்போதைக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் தான் வச்சுருக்கேன். என்னோட சேனல் நியூ சேனல் அப்படின்றதுனால இப்போதைக்கு ஒரு சேனல் தான் ஒரு பிளேலிஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். டாபிக் ஏற்ற மாதிரி நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் இந்த இதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஷோ மோர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் கிட்ஸுக்காக இருந்தது அப்படின்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் போடுங்க. இல்லாட்டி நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டாகவே நம்ம செட்டிங்ஸில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களோட டேக்ஸ் எல்லாம் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட சில டேக்ஸ் இருக்குது. அதாவது நான் வந்து யூடியூப் தமிழ், விஜயன் டெக்னாலஜி, யூடியூப் தமிழ் டுட்டோரியல் அப்படின்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் சில டேக்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வார்த்தைகள் வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ நான் தனித்தனியாக எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரிலேட்டடான சேனல் கீவேர்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் வீடியோ ஸ்பாட்லைட் டு யூடியூப் சேனல் 2021 போட்டிருக்கேன். ஹவு டு ஆட் வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கேன். யூடியூப் டேஷ்போர்ட் செட்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். யூடியூப் வீடியோ ஸ்பாட்லைட் தமிழ்னு போட்டிருக்கேன். சேனல் ஹோம் பேஜ், யூடியூப் சேனல் லே அவுட், அந்த மாதிரி இந்த வீடியோக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ லாங்குவேஜ் கண்டிப்பாக தமிழ் தான். அப்புறம் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஏர்ட் ஆன் யூஎஸ் டெலிவிஷன் அப்படின்றத இங்கே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் டேட்டு இன்றைக்கி டேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமையும் விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸில் பண்ணது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இது கடைசி 20 செகண்ட்ஸில் தான் இந்த பாப்அப்லாம் வரும். ஸோ நான் இதை எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்கிரைபர் பட்டனை சூஸ் பண்ணி அதை வந்து நான் சென்டர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அது பிளேலிஸ்ட் இருக்குங்க, அந்த பிளேலிஸ்ட்டை சூஸ் பண்ணி அதை ஒரு இடத்துல நான் செட் பண்ணிடுறேன். ஸோ என்னோட ஃபேஸ் எங்கே மறைக்காமல் இருக்கோ அந்த இடத்துல நான் அதெல்லாம் வச்சுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், வீடியோவை சூஸ் பண்ணி மோஸ்ட் ரீசென்ட்லி அப்லோடட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோவை நான் வந்து இங்கே வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் சேவ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்ட்ஸ் கொடுத்துட்டு வீடியோக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட மற்ற வீடியோஸ் எல்லாமே காமிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு 5 இடத்துல உங்களோட பிளேலிஸ்ட்டையோ சேனலையோ அல்லது வீடியோஸையோ நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஓவரால் பிளேலிஸ்ட்டை காமிச்சிரு அப்படின்றதும். இதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் யூடியூப் தமிழ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். நான் வந்து யூடியூப் டுட்டோரியல் அப்படின்னு மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பேர் மட்டும் மாறும், அவ்வளோதான். ரைட். ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோவை ஆட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட ரீசெண்ட் வீடியோவை இங்கே நான் சூஸ் பண்ணுறேன். அது வந்து ஹவு டு கெட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்றத போடுறேன். ஸோ கெட் ஃப்ரீ மியூசிக், நோ காப்பி ரைட்ஸ் மியூசிக்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே சூஸ் பண்ணி மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ ஆர் சேனல், நீங்கள் உங்களோட சேனலை கூட காமிக்கலாம். அல்லது நீங்கள் வீடியோவே போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கார்டு அண்ட் ஐ கார்டு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது எண்டு கார்டு, இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் கார்ட்ஸ் அண்ட் ஐ கார்டு அப்படின்றதையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது இங்கே டைட்டில் வந்து 1 2 3 4 போட்டாச்சு. இன்னும் ஒன்று நம்ம போட்டுடலாம். ஸோ வீடியோவில் போயிட்டு ஸோ இதில் வந்து ஹவு டு ஃபியூச்சர் செட்டிங்ஸ் அப்படின்றத போட்டுடலாம். யூடியூப் ஃபியூச்சர் செட்டிங்ஸ், யூடியூப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டுறேன். அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாமே உங்களோட வீடியோஸில் ப்ளே ஆகும்போது அது வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருந்தது, நீங்கள் வந்து மியூசிக் போடும்போது ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா இங்கே காமிச்சிரும். அப்படி சம்டைம்ஸ் காமிக்காமையும் போயிடும். நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட காமிக்கும். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம வந்து இது எல்லாமே பார்த்துறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற சவுண்ட்ஸு, நம்ம எடுத்துருக்கிற கண்டென்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ் இஷ்யூ எதுவும் ஃபவுண்ட் ஆகலை. ஸோ நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட். அதனால் நான் ரெடி டு அப்லோட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை அன்லிஸ்டட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்காது.
பட் ஆனால் நீங்கள் அந்த லிங்க்கை யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நான் வந்து இதை வந்து பப்ளிக்னு போட்டுட்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ இந்த யூஆர்எலையும் நான் காப்பி பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ட்விட்டர் பேஜ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். நான் இந்த இதை காப்பி பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து அந்த இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டைட்டில்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே இந்த சேனல்ல இருந்து நான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நான் இதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய வீடியோ வந்துச்சு. இங்கே எடிட்டில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே டைட்டிலாக கொடுத்துட்றோம். நீங்கள் தமிழில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து யூடியூப் தமிழ் அப்படின்னு போட்டுறேன். என்னென்ன கீவேர்ட்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துடலாம். விஜயன் டெக்னாலஜி, யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் யூடியூப் டுட்டோரியல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இந்த இதை மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட பேஜ், ஓகே, என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஓகேங்களா. ஸோ நான் வந்து தனியாக இதுக்குன்னு பேஜும் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு தனியாக ஒரு பேஜும் இருக்குது. ஸோ இந்த பேஜில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சில பேர் யூடியூப்பை நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து வர்றவங்களும் நமக்கு வந்து யூடியூப்பில் வருவாங்க. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நமக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அதனால் அங்கேயும் நான் வந்து போஸ்ட் கொடுத்துட்றேன். அங்கே போஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் யூடியூப் யூஆர்எல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அதே வீடியோவை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து இதுக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவு டு செட் அப் யுவர் யூடியூப் சேனல் ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டு 2021 அப்படின்னு போட்டு இங்கேயும் டைட்டில் நம்ம வந்து வேறு கொடுத்து வச்சிடலாம். ஸோ அப்போ தான் அது ஒரு கீவேர்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ யூடியூப் ஸ்பாட்லைட் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம சில டேக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் செட்டிங்ஸ், விஜயன் டெக்னாலஜி, யூடியூப் டுட்டோரியல், லேர்ன் ஹவு டு create YouTube channel, how to make, so customize YouTube channel. அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களால் கொடுக்க மேக்ஸிமம் இதில் வந்து கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நிறையா நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. யூடியூப் மாதிரி வந்து 500 வார்த்தைகள்லாம் வந்து இங்கே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கீவேர்ட் கூட கொடுக்கலாம். ஸோ ஹவு டு சேஞ்ச் சேனல் லே அவுட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ சேஞ்ச் தம்ப்நெயில் கொடுத்து நான் யூடியூப்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அதே தம்ப்நெயிலை இங்கேயும் நான் வந்து அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். ஸோ பூஸ்ட் கொடுத்துட்றேன். போஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லையும் இந்த யூடியூப்பில் நான் போட்டிருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜ் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட், ட்விட்டர் வேண்டாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கே போதுமானது. ஸோ அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்தும் நிறைய சப்ஸ்கிரைபரை எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் ரிலேட்டடானதை இன்னும் நிறைய கற்றுப்போம். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜயன்.